அதிகாரம் 16. இந்த அதிகாரத்தில் எகிப்து தேசத்தாளாகிய ஆகாரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சாராய் நிமித்தமாக ஆபிராமுக்கு தயவு பாராட்டினார். ஆபிராமுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கிடைக்கிறது. அந்த வேலைக்காரிகளில் ஆகாரும் ஒருத்தியாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகாரை பற்றி இந்த அதிகாரத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: ஆகாருக்கும் அவளுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கும் இடையே நடைபெறுகிற விவாகம். ஆகார் கற்பம் தரிக்கிறாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியார் சாராயை அற்பமாக எண்ணுகிறாள். சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் அவள் சாராயை விட்டு வனாந்திரத்திற்கு ஓடிப்போகிறாள். அங்கே அவளுக்கும் கர்த்தருடைய தூதனானவருக்கும் இடையே நடைபெறுகிற சம்பாஷணை. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர்.